டு ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து திசைகள் பார்க்க போறோம். உளவியல்ல திசைகள்ன்ற டாபிக் பார்க்க போறோம். திசைகள் வந்து நமக்கு எந்த திசை வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும், அதாவது நம்மளுடைய போர்டு அல்லது நோட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த திசை தான் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். இது வடக்கு, இது வந்து தெற்கு, இது வந்து கிழக்கு, இது மேற்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். நம்மளோட திசைகள் எதுவா இருந்தாலும் சரி, நமக்கு இதுதான் திசை. இந்த திசையை வச்சுதான் நம்ம இந்த டாபிக்கை வந்து நம்ம படிக்க போறோம். சோ இப்ப வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு அப்படின்றத நம்மளோட திசைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்ப இதை வச்சு இதை பேஸ் பண்ணி நம்ம கணக்கு பார்க்கலாம். ஏ என்பவர் பிக்கு வடக்கு திசையிலும், சி என்பவர் பிக்கு கிழக்கு திசையிலும் நின்றால் ஏ என்பவர் சிக்கு எத்திசையில் நிற்பார்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்மளோட திசையை எடுத்துக்கலாம். இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. இப்ப கொஸ்டின் வாங்க. ஏ என்பவர் பிக்கு வடக்கு திசையிலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பி இங்க இருக்காருன்னா பியோட வடக்கு திசையில ஏ இருப்பார். பிக்கு வடக்கு திசையிலும் சி என்பவர் பிக்கு கிழக்கு திசையிலும் இருப்பார். இப்ப பி இங்க இருக்காருன்னா சி கிழக்கு திசையில சி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நின்றால் ஏ என்பவர் சிக்கு எத்திசையில் நிற்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப ஏபிசின்னு எடுத்துக்கிட்டோமா. இப்ப சிக்கு எந்த திசையில இருப்பார்னு அர்த்தம். அப்படின்னா சியை பொறுத்து அவர் எந்த திசையில இருக்கிறார் அப்படின்றதா கணக்கு. சோ சியை பொறுத்து அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சியை பொறுத்துனா இங்க இருந்து நம்மளோட திசைகளை நம்ம கணக்கு பண்ணும். சி இருக்கிற திசையில இருந்து ஏ எந்த திசையில இருக்கிறாருன்னு பார்க்கணும். இது வந்து வடக்கு, இது வந்து மேற்கு. சோ அப்ப எந்த திசையில இருப்பாரு அப்படின்னா வடமேற்கு திசையில இருப்பாரு. சோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா வடமேற்கு அப்படின்றதுதான் இதோட நமக்கு ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, வடமேற்கானது தெற்காக மாறினால் தென்மேற்கானது எதுவாக மாறும்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்மளோட திசைகள் பொறுத்து எடுத்தோம்னா வடக்கு, தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. சோ இப்ப இங்க என்னவா இருக்கும் அப்படின்னா இது வந்து வடமேற்கு, இது வந்து வடகிழக்கு, இது தென்கிழக்கு, இது வந்துட்டு தென்மேற்கு அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். இப்போ அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா வடமேற்கானது தெற்காக மாறினால் தென்மேற்கானது எதுவாக மாறும். சோ இப்ப இந்த வடமேற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெற்காக மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. சோ வடமேற்கு தெற்காக மாறினால் என்ன கொடுத்திருக்காங்க, தென்மேற்கானது எதுவாக மாறும் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இந்த பகுதி என்னவாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்ப இந்த பகுதி இதுவா மாறுதுன்னா இந்த பகுதி இதுவா தான் மாறும். அப்ப என்னவா மாறும் அப்படின்னா வடக்காக மாறும். இந்த கொஸ்டின் ஆன்சர் என்னன்னா வடக்கு. அவ்வளவுதான். வடமேற்கானது தெற்காக மாறினால் தென்மேற்குன்றது வடக்காக மாறும் அப்படின்னு எடுத்துக்கோம். இப்ப அடுத்து பாருங்க, ஆறுக்கு கிழக்கில் மற்றும் டிக்கு வடக்கில் ஹச் உள்ளது எனில் ஆரை பொறுத்து டி எந்த திசையில இருக்கு. இப்ப நம்மளோட திசை எடுத்துக்கலாம். வடக்கு, தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. சோ அப்படி எடுத்துக்கலாம். ஆறுக்கு கிழக்கில் மற்றும் டிக்கு வடக்கில் சொல்லிட்டாங்க. அப்ப ஆரோட கிழக்குல அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப இங்க இருக்காங்க அப்படின்னா ஆரோட கிழக்குன்னு சொல்லிட்டோம். சோ இப்ப ஆர் வந்து ஒரு பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னா ஆரோட கிழக்கு பகுதினா இந்த பக்கத்துல யார் இருப்பா, ஆரோட கிழக்கில் டிக்கு வடக்கில் சொல்லிட்டாங்க. இப்ப இங்க ஆர் இருக்காங்கன்னா ஆரோட கிழக்குல டியோட வடக்குல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப டி வந்து கண்டிப்பா இங்கதான் இருப்பாரு. டியோட வடக்கு பகுதினா இதுவா தான் இருக்கும். மேல உள்ளதுதான் வடக்கு பகுதி. அந்த மாதிரி எடுத்துக்கும். ஆரோட கிழக்கு டியோட வடக்குல என்ன இருக்கும் அப்படின்னா ஆரோட கிழக்கில் டியோட வடக்கில் ஹச் உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இங்க இருக்காரு ஹச். ஆரோட கிழக்குல இருக்காரு, டியோட வடக்குல இருக்காரு. இங்க இருந்து இது தெற்கு பகுதி, ஆனா இங்க இருந்து நேரா பார்க்கும்போது வடக்கு பகுதி. அவர் வடக்குல இருக்கிறாரு. சோ அப்ப ஆரை பொறுத்து டி எந்த திசையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆரை பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஆரோட பகுதி இதுதான். ஆரை பொறுத்து எந்த திசையில இருப்பாரு, இது கிழக்கு, இது தெற்கு. அப்ப எந்த திசையில இருப்பாரு அப்படின்னா தென்கிழக்குலதான் டி இருப்பாரு. சோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா தென்கிழக்குல டி வந்து இருக்கிறாரு அப்படின்றதான் நம்மளோட ஆன்சரா எடுத்துக்கோம். சோ இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தென்கிழக்கு. இப்ப அடுத்த கணக்கு பாருங்க. ஒரு நாள் காலை நேரத்தில் ரியா மற்றும் சர்மா ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். சர்மாவின் நிழல் ரியாவின் வலதுபுறம் விழுந்தால் சர்மா எத்திசையை நோக்கி நின்று கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்ப காலை நேரம்னாலே நிழல் வந்து சூரியனுக்கு ஆப்போசிட். எப்பவுமே நிழல் வந்து சூரியனுக்கு ஆப்போசிட்ல தான் விழுவும். காலையில சூரியன் வந்து கிழக்குல உதிக்கும். அப்ப நிழல் எங்க விழுவும் அப்படின்னா மேற்கு பக்கமா தான் விழுவும். சோ இப்ப நிழல் வந்து விழக்கூடிய இடம் மேற்கு பக்கம் தான். இப்ப நம்மளோட திசை எடுத்துக்கலாம். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து காலையிலன்னு சொல்லிட்டாங்க. சோ இப்ப நிழல் விழுவுள்ள இடம் வந்து மேற்குல தான் கண்டிப்பா விழும். என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்கன்னா காலை நேரத்தில் ரியா மற்றும் சர்மா ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். சர்மாவின் நிழல் ரியாவின் வலதுபுறம் விழுந்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப சர்மாவின் நிழல் ரியாவுடைய வலது பக்கம் விழுவுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்ப இதுதான் சர்மா அப்படின்னா
ரியா இங்க பேசிட்டு இருக்கா, ரியாவுடைய வலது பக்கம். ரெண்டு பேரும் இப்படி பேசும்போது இதுதான் இது வந்து இடது, இது வந்து வலது. சோ இப்ப நிழல் வந்து எங்க விழும்னா இந்த பக்கம் விழும், மேற்கு பக்கத்துலதான் விழும். சோ இப்ப இங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா நிழல் வந்து மேற்கு பக்கமா விழுவும், இவளோட வலது புறத்துல இது விழுது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அப்ப ஷர்மாவின் நிழல் ரியாவின் வலது புறம் விழுந்தால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்ப ரியா இங்க இருக்கலாம், ஷர்மா இங்க இருக்கலாம். ஷர்மாவோட நிழல் வந்து ரியாவுடைய வலது புறம் விழுவுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஷர்மா வந்து எத்திசையை நோக்கி நின்று கொண்டிருப்பார். ரியா இங்க இருக்காங்க, ஷர்மா எங்க இருக்காங்க, எந்த திசையை நோக்கி நிற்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க இந்த திசையை பார்த்திருப்பாங்க. இது என்ன திசை அப்படின்னா வடக்கு. சோ அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து வடக்கு. மறுபடியும் சொல்றேன் பாருங்க, காலை நேரத்தில் கேட்டுட்டாங்க அப்படின்னா காலை நேரத்துல நிழல் வந்து மேற்கு பக்கம் தான் விழும். ஏன்னா கிழக்குல சூரியன் உதிக்கும், அதனால நிழல் வந்து மேற்கு பக்கம் தான் விழும். சோ அப்ப சர்மாவின் நிழல் ரியாவின் வலது புறம் விழுந்தாலும் கொடுத்துட்டாங்க. சர்மாவும் ரியாவும் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இங்க நிக்கிறாங்க. சப்போஸ் இங்க கூட நிக்கலாம், தப்பு கிடையாது. இங்க இருக்கிறாங்க இல்ல இங்க நிக்கிறாங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா சர்மாவோட நிழல் ரியாவுடைய வலது புறம் விழுவணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்கதான் சர்மா இருப்பாங்க, இங்கதான் ரியா நிப்பாங்க. சோ இருந்தாங்க அப்படின்னா சர்மா எந்த திசையை நோக்கி நிற்பார்னு கேட்டிருக்காங்க. இப்படி பாக்குறப்ப அவங்க வடக்கு திசையை நோக்கி நிற்பார். நம்மளோட ஆன்சர் வந்து வடக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒருவர் வடக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் நடக்கிறார், அவர் திரும்பி 6 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ நம்மளோட திசையை எடுத்துக்கலாம், வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. சோ இங்க இருந்து ஒருத்தர் வந்து வடக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் நடக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. சோ 10 கிலோமீட்டர் நடக்கிறாரு, திரும்பி 6 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி தெற்குனா கீழே தான் வராரு. சோ அப்ப திருப்பி ரிட்டன் வந்து 6 கிலோமீட்டர், இங்க வரைக்கும் 6 கிலோமீட்டர், இது வரைக்கும் 6 கிலோமீட்டர் எடுத்துக்கலாம். 6 கிலோமீட்டர் வந்து ரிட்டன் இங்க வரைக்கும் வந்துட்டு இங்க இருக்கிறாரு நிக்கும் போது அடுத்து 3 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி நடக்கிறாருன்னு கொடுத்துட்டாங்க. சோ அப்ப இங்க நின்றாரு அப்படின்னா கிழக்கு பக்கம்னா இந்த பக்கம் ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டோம். சோ இந்த பக்கம் 3 கிலோமீட்டர் நடக்கிறார் அப்படின்னா எனில் புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் இருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ புறப்பட்டது இங்க இருந்து தான் ஆரம்பிச்சாரு, இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதை வந்து நம்ம செங்கோண முக்கோணம் ஷேப்ல எடுத்துக்கிறோம். அதாவது நம்மளுடைய பிதாகரஸ் தேற்றம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு பிதாகரஸ் தேற்றத்துடைய ஃபார்முலா என்னது? ஏசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்ட் பிளஸ் பிசி ஸ்கொயர்ட். இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. சரியா? இப்போ இதோட ஃபுல் டிஸ்டன்ஸ் 10, அதுல 6 ரிட்டர்ன் வந்துட்டாரு. அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கும்னா இங்க 4 இருக்கும். இதோட டிஸ்டன்ஸ் 3ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சோ அப்ப இதுதான் நம்மளுடைய ஏ, இது பி, இது சி. அப்ப ஏபி ஸ்கொயர்டுக்கு பதிலா 4 ஸ்கொயர்னு எடுக்கணும், பிசி ஸ்கொயர்டுக்கு பதிலா 3 ஸ்கொயர்னு எடுக்கணும். சோ அப்ப 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். 4 ஸ்கொயர்னா 4 16, 3 ஸ்கொயர் 3 9, கூட்டினோம்னா 25ன்னு கிடைக்கும். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. அப்ப ஏசின்னு எடுத்தோம்னா ரூட் ஆஃப் 25ன்னு கிடைக்கும். அப்ப ஆன்சர் என்ன வரும்னா 5 கிலோமீட்டர். ரூட்ல இருந்து 25ல இருந்து நம்ம ரூட் 25ல இருந்து வெளில எடுக்கும் போது 5 கிலோமீட்டர்னு எடுப்போம். சோ பிதாகரஸ் தேற்றம் படி எடுக்கணும். இது ஷார்ட்டா செய்யணும் அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்தோம்னா ஆன்சர் வந்துரும். அவ்வளவுதான். தேங்க்யூ சோ மச்.